அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களோட பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் நீளமான ஒரு பேச்சு தான், கொஞ்சம் டைம் எடுத்து அதை சொல்லணும். காரணம், எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நாம் கொண்டு வருகின்றோம் என்று இதற்காக மக்களுக்கு நாம் சொன்னோம், எதற்காக கொண்டு வந்தோம், நேற்று எதற்காக அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை குடியுரிமை என்பது 2 வழியில் நமக்கு கிடைக்கும். ஒன்று இங்கே பிறப்பதன் மூலமாக, இன்னொன்று வழித்தோன்றல் மூலமாக, சிட்டிசன்ஷிப் பை பர்த், சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட். இந்த இரண்டு தான் இந்தியாவுடைய குடியுரிமையை தீர்மானிக்கும். பிறப்பின் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த், இது நமக்கு எப்போ அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமலுக்கு வந்ததோ 26 ஜனவரி 1950 1987 ஜூலை 1ஆம் தேதி வரை இந்தியாவிலே யார் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நேரடியாக குடியுரிமை. 1987 2003 வரை, 1987 2003 வரை அவர்களுடைய 2 தந்தை தாய் இருவருமே இந்தியாவிலே பிறந்திருந்தால் குடியுரிமை. 2003 இப்போ வரைக்கும் தந்தை தாய் இருவரும் இந்தியாவிலே பிறந்திருக்க வேண்டும், அல்லது ஒருவர் இந்தியாவிலே பிறந்திருக்க வேண்டும், இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரண்ட், அதாவது சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. எதற்காக இதை சொல்கிறாங்க? சிட்டிசன்ஷிப் பை பர்த்தே 3 முறை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 50 87 வரை ஒரு சிஸ்டம், 87 2003 வரை ஒரு சிஸ்டம், 2003 இப்போ ஒரு சிஸ்டம். வழித்தோன்றல் மூலமாக குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட், 26 ஜனவரி 1950 1992 டிசம்பர் 10 வரை ஒரு நடைமுறை. அதாவது தந்தை தாய் இருவருமே இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட், வழித்தோன்றலுக்கு குடியுரிமை. 92க்கு பிறகு இப்போ வரைக்கும் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். ஸோ இது நிறைய பேருக்கு இது தேவைப்படாதுன்னா கூட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே குடியுரிமை என்பது கல்லிலே எழுதப்பட்ட விதி கிடையாது. இட் இஸ் நாட் ரிட்டன் இன் ஸ்டோன். அப்பப்போ நம்ம தேவைக்கேற்ப வேறு வேறு அரசியல் கட்சிகள் மக்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுத்து அல்லது ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய குடியுரிமை சட்டத்திட்டங்களை மாற்றி இருக்கின்றார்கள். 2005 ஒரு மேஜர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில். அப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005, இன்னைக்கு 2019, அன்னைக்கு 2005 காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னாங்க, யாரெல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் ஓவர்சீஸ் இந்தியன்ஸாக இருக்காங்களோ உங்களுக்கு ஓசிஐ கார்டு கொடுக்க மாட்டோம், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஓசிஐ கார்டு கிடையாது அப்படிங்கிற சட்டத்தை 2005 கொண்டு வந்தோம். ஸோ நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஏதோ ஒரு வரியில் அரசியல் கட்சிகள் கொடுப்பது போல ஒரு வரியில் கொடுக்கக்கூடிய அறிக்கை அல்ல. இதற்கு பெரிய காரணம் இருக்குது, பெரிய சரித்திரம் இருக்குது. இதையெல்லாம் கடந்து 2019 மறுபடியும் ஒரு முறை நம்முடைய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். எதற்காக கொண்டு வந்திருக்கின்றோம்? இஸ்லாமிக் ரிப்பப்ளிக், அதாவது 3 நாடுகள், இந்தியாவுடைய பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், 3 நாடுகள் தங்களை இஸ்லாமிய ரிப்பப்ளிக் நாடுகளாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த 3 நாட்டில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி, அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், பார்சி, சீக்கியர்கள், ஜெயின் கம்யூனிட்டி, அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட் கம்யூனிட்டி, இவங்கெல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ இவர்கள் அங்கிருந்து ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன், அதாவது மதத்தின் காரணமாக யாருக்கெல்லாம் அங்கே சில சலுகைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நாட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே அகதிகளை போல ரெஃப்யூஜி கேம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுப்பதற்காக 2019 கொண்டு வந்து என்ன சிஸ்டமுங்க? இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லோருக்கும் தெரியும், we are not a signatory யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரெஃப்யூஜ் 1951 1967 சட்டத்திற்கு இந்தியா கையெழுத்திடவில்லை. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெஃப்யூஜி, மைக்ரண்ட், யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஐநா சபையினுடைய 1951 67 சட்டம் பொருந்தாது. நாம் ஃபாலோ பண்ணுற சட்டம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நான் ரீஃபைல்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது அவர்களை திருப்ப அனுப்ப மாட்டோம், நம்முடைய நாட்டில் இருப்பாங்க, அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்த பிறகு அவர்கள் திரும்ப செல்ல வேண்டும். இதுதான் இந்தியாவுடைய பாலிசி. இப்போ வேறு ஒரு மேற்கத்திய நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளை போல அகதிகளாக வந்தாங்கன்னா அங்கே குடியுரிமை உடனடியாக கொடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இல்லை. அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெற வேண்டும் என்றால் 14 ஆண்டுகளில் 11 ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்திருக்க வேண்டும்.
அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, 14 வருஷம் மொத்தமாக இருக்கிறாங்க. 11 வருஷம் இந்த மண்ணில் இருந்திருந்தா அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், யாராக இருந்தாலும். ஆனால் நம்முடைய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 என்ன சொல்கிறோம்னா, 2014 டிசம்பர் 31க்கு முன்பு இந்தியாவுக்குள்ளே யாரெல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்த 6 மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், சீக்கியர்கள், ஜெயினவர்கள், புத்தர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இவர்கள் 2014 டிசம்பர் 31க்குள்ளே இந்தியாவில் வந்துட்டாங்கன்னா அவர்கள் 14 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டாம், 11 ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்க வேண்டாம், 5 ஆண்டுகள் போதும் என்பதுதான் குடியுரிமை திருத்தச் சட்டம். 2019 கட் ஆஃப், 5 வருஷம் இந்தியாவில் வாழ்ந்திருந்தால் போதும், 11 வருஷம் அவங்க வாழ வேண்டாம். சிறப்பு சட்டமாக 5 ஆண்டுகள் வசித்திருந்தால் போதும், அவர்கள் இந்தியாவினுடைய குடிமக்களாக ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி, ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாம் குடியுரிமை கொடுப்போம். இன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சகம் 2021 2022 ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, இதுவரை 1414 பேர்த்துக்கு நம்ம குடியுரிமை கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய நாட்டில் 2019க்கு பிறகு 1414 பேருக்கு நாம் குடியுரிமை கொடுத்திருக்கின்றோம், குறிப்பாக இந்த 3 நாட்டிலிருந்து வந்திருப்பவங்களுக்கு. அப்போ எங்களுடைய முதல் கேள்வி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி 19 ஒரு அறிக்கையை விடாமல் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் என்ன தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி, எந்த பாயிண்டில், எந்த செக்ஷனில் 39 பக்கம் நேற்று வெளியிட்டிருக்கின்றோம். இதற்கு இந்தியாவினுடைய குடியுரிமை அந்தஸ்து திட்டம் பலமுறை மாற்றி இருக்கின்றோம். காங்கிரஸ் ஆட்சியில் மாற்றிருக்கு.